போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பலத்த சேதத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற தகவலையும் பாதுகாப்பு துறையின் சார்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரி திரு நடராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பொதுவாக இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது இதற்கு பின்னாடி ஒரு நீண்ட பேச்சுவார்த்தை இருக்கும். இதற்கு பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? நீங்கள் அந்த துறையெல்லாம் பணியாற்றிருக்கீங்க, என்ன நடந்திருக்கும் சார்? ரெண்டு வகையா பார்க்கிறேன் சார். அதாவது அமெரிக்காவில இருந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மிஸ்டர் ரூபியோ அவர்கள் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் பாகிஸ்தான் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் கிட்ட பேசினாங்க. அப்புறம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கிட்டையும் பேசினாங்க. அப்போ அவங்க என்றால் இந்த போரை வந்து டீஎஸ்கலேட் பண்ண எப்படி எந்த விதத்திலையும் இது எஸ்கலேட் ஆயிடக்கூடாது, டீஎஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் அவர்கள்லாம் நாங்க இத சொல்றாங்க. அது அவங்க சொல்லலாம். ஏன்னா திடீர்னு அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் ஜெனரல் ஃபார் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் டிஜிஎம்ஓ அவர்கள் இனிஷியேட் பண்ணி நம்ம இந்தியாவின் டிஜிஎம்ஓ கூட பேசி இந்த மாதிரி நம்ம சீஸ் ஃபயருக்கு வந்துருவோம் அப்படின்னு சொன்னார்கள். இதே போன்று நேற்று ஏற்கனவே பாகிஸ்தான் உள்ள பாதுகாப்பு அமைச்சரும் இந்த சீஸ் ஃபயர் ட்ரூஸை பத்தி பேசினாரு. ஏதோ அதாவது நம்ம இந்தியா வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணலன்னா நம்ம ட்ரூஸ் சீஸ் ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அதாவது இந்தியா என்னைக்கு அந்த அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேல தாக்குதல் நடத்திச்சோ 9 இடங்கள்ல, அது ஒரு பெரிய தாக்குதல். அதுல நிறைய தீவிரவாதிகளுடைய குடும்பத்தினர்கள் இறந்து விட்டார்கள். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன்லி we were retaliating, பட் பாகிஸ்தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. எதனால? ஒன்னு ட்ரோன்ஸ், அப்புறம் மிசைல்ஸ், அப்புறம் ராக்கெட், இதெல்லாம் வச்சு, அப்புறம் ஃபைட்டர் ஜெட்ஸ், இதெல்லாம் வச்சு அட்டாக் பண்ணாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு அவங்களால ஒன்றும் செய்ய முடியலன்ட்டு. எப்படி? அதாவது இந்த ட்ரோன்ஸ் வந்து நமக்கு தெரியும், அது டர்க்கி நாடு கொடுத்தது அப்படின்று. அதே போன்று மிசைல்ஸ் வந்து PL-15 மிசைல்ஸ் சைனா உள்ளது, நமக்கு தெரியும். JF-15 இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யலன்ட்டு புரிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் முக்கிய காரணம். நம்ம வந்து நடத்தின தாக்குதல்ல அவங்களால அதை ஒண்ணும் செய்ய முடியல. அதனாலதான் இந்த சீஸ் ஃபயருக்கு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடக்க போகுது மே 12ஆம் தேதி அப்படின்றப்போ அந்த பேச்சுவார்த்தை எப்பேற்பட்டதாக இருக்கும்? ஏன்னா வந்து இப்போதைக்கு ஒரு தலையீட்டில் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க, அமெரிக்காவோட தலையீட்டில். அடுத்து எல்லா ஃபார்முலா உட்காந்து பேசுவாங்கன்றப்போ என்னென்ன கோரிக்கைகளை இந்தியா வைக்கும், எதெல்லாம் பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு? அதாவது இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான அறிவிப்பு தெரிவித்தது. அது என்னவென்றால், அதாவது இதற்கு அப்புறம் இனிமேல் ஏதாவது டெரர் அட்டாக் இந்தியா மேல் இருந்தால் அதை வந்து நாங்க ஆக்ட் ஆஃப் வார் என்று எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு முக்கியமான எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு விடுத்துள்ளது. இதை திரும்பவும் அந்த பேச்சுவார்த்தையில் இதை பத்தி விவாதிப்பார்கள் என்று நிச்சயமா நாம் இது நிச்சயமாக அவர்கள் விவாதிப்பார்கள். அதுபோன்று இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம வந்து சில டிப்ளமேட்டிக் நடவடிக்கைகளும் எடுத்தோம். அது ஒன்று வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட், அப்புறம் இந்த விசா கேன்சலேஷன், அப்புறம் இந்த பாகிஸ்தான் கப்பல்கள் இந்த இந்தியா பக்கம் வரக்கூடாது, அதே மாதிரி அவர்களுடைய ஃபிளைட்ஸும் இங்க வரக்கூடாது, ஏர் ஸ்பேஸ் பேன், இதெல்லாம் நிறைய, போஸ்ட் ஆஃபீஸ் பேன், அப்புறம் நமது இந்த டிப்ளமேட்டிக் மிஷன்ல வந்து எண்ணிக்கையை குறைச்சது, இதெல்லாம் அநேகமாக இதெல்லாம் பேசப்படும்.
முக்கியமாக இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பத்தி நிச்சயமாக அந்த 12ஆம் தேதி நடக்க போற பேச்சுவார்த்தையில் இதெல்லாம் இந்த அஜெண்டா எல்லாம் இருக்கும். ஓகே, இல்லை அதே நேரத்தில் இந்த பகல்காம் தாக்குதலில் அதனுடைய பின்னணி யார் அப்படின்றத பார்த்து குறிப்பாக இந்த தாக்குதல் நடத்திட்டு போனவங்க ஒரு 6 பேர், இப்போ அவங்கள பற்றின லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க பாகிஸ்தானில் இருந்தாங்கன்னா பிடிச்சு கொடுங்க அப்படின்றது, இது எங்கே இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக, அதாவது இந்த தாக்குதலை பத்தி நிச்சயமாக பேச்சுவார்த்தை இருக்கும். அதுல இந்த தீவிரவாதிகள் முக்கியமா அந்த டெரரிஸ்ட் இன்னும் 2-3 அந்த ஜெய்ஷே முகமது, லஷ்கர் தொய்பா அதனுடைய தலைவர்கள் அவர்கள்லாம் அங்கதான் பாகிஸ்தான்ல தான் குடியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். அவர்களை எங்களிடம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சிந்து நதி நீர் பற்றி பேசுவாங்க அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க. சிந்து நதி நீர் அந்த விவகாரம் தான் பாகிஸ்தானில் பொதுமக்களை அரசாங்கத்துக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்க வச்சிருக்கு. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிடாதவரை நம்ம அவங்களுக்கு நதிநீரை கொடுப்பது இல்லை தொடர்ந்து கொடுப்பது சரியா இருக்குமா? திரும்ப இந்த கேள்வி கேளுங்க. கொஞ்சம் நம்ம இன்டர்நெட்ல ஏதோ கொஞ்சம் நெட்வொர்க் இல்ல, சிந்து நதி நீரை இடைக்காலமா நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். ஆனா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிடாத சூழல்ல திரும்ப தண்ணீரை தொடர்ந்து கொடுப்பது அப்படின்றது பாகிஸ்தான் திரும்ப பழைய நிலைக்கு போறதுக்கு தானே உதவும். அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்கும். ஏற்கனவே இந்தியா சொல்லிவிட்டது, இனிமேல் டெரர் அட்டாக் இருந்தால் that will be treated as act of war, நம்பர் 1. நம்பர் 2, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பேச்சுவார்த்தை வரும்பொழுது இந்த கண்டிஷனை நிச்சயமா இந்தியா முன்வைக்கும். அடுத்த நகர்வுகள் அப்படின்றது நிலைமையை சுமூகமாக்க என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா நம்முடைய ஒரு எல்லை பாதுகாப்பு வீரர் வழிமாறி அவங்கள்ட்ட இருக்காரு. ஸோ இந்த சுமூகமான பேச்சுவார்த்தைகள், இந்த குடியணி வகுப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இராணுவத்தினர், அதெல்லாம் எப்படி இருக்கும்? நீங்க இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது, திரும்ப நீங்க கேட்கணும் இந்த கேள்வி. சாரி. இல்லை சார், ராணுவ அதிகாரிகள் அந்தந்த மட்டத்தில் எப்படி சந்திப்புகளை நடத்துவாங்க? 2 நாடுகளுக்கு இடையில 2 அதிகாரிகள் கொடி அணிவகுப்பெல்லாம் நடத்துவாங்க இல்லையா? ஆமா. சோ இது ராணுவ அதிகாரிகள் மட்டும் சந்திக்க மாட்டாங்க. மற்ற அதிகாரிகள் வெளியுறவுத்துறையில மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி சில அமைப்புகள் உள்ள அதிகாரிகள்லாம் அதுல உட்கார்ந்துதான் அதை விவாதிப்பு நடக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ், ஏன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இருக்கிறதுனால. அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அது விசா சம்பந்தப்பட்டது டிஸ்கஸ் பண்றதுக்கு அவங்க இருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், இந்த மாதிரி பல துறைகள் உள்ளதுதான் அந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் போவாங்க. ஓகே, இதில் நேற்று அவங்களுக்கு IMF உடைய ஃபண்டு கிடைச்சிருக்கு. அடுத்த தவணை அமெரிக்கா இதில் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கு. 2க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதா பார்க்குறீங்களா? கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா நிச்சயமாக ஆமா, நீங்க இந்த கேள்வி நல்ல கேள்வி. எப்படின்னா, அதாவது இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல அமெரிக்கா இருக்குது, யூரோப்பியன் யூனியன் இருக்குது, அப்புறம் அதுல இந்தியாவும் இருக்குது உறுப்பினரா. இப்படி இருக்கும் பொழுது இந்தியா மட்டும்தான் நேத்து இதுக்கு தடங்கல் விதிச்சிருக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு லோனு கொடுக்க கூடாதுன்னு. முடிந்தால் அமெரிக்கா, அவங்களுக்கெல்லாம் வீட்டோ பவர் இருக்குது. அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், அப்புறம் இங்கிலாந்து, இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த சமயத்துல இந்த IMFல $1 மில்லியன் கடனா கொடுத்தது நான் தவறு என்று நினைக்கிறேன். அவர்கள் நினைத்தால் இந்த நேரத்தில் அதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அது கொடுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் அது பெரிய தவறு என்று நினைக்கின்றேன். நன்றி திரு நடராஜன் சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க தந்தி தொலைக்காட்சியோடு. இப்போதைக்கு போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது.